டப்பால அரிசியை கொட்டிக்கோங்க. கொட்டினதுக்கு அப்புறமா அந்த டப்பாக்குள்ள கையை விட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணுங்க. கையில இருக்க இன்ட்ரின்சிக் மசில் ஹேண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதே அரிசியை ஒரு முறத்துல போட்டுக்கோங்க. ஜலிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். ஹேண்டோட ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அரிசியை மஞ்ச பையில போட்டு எடுத்துக்கோங்க. அதே பைய கையில வச்சுட்டு முன்னாடி மேல தூக்கி விடுறது, சைட்ல மேல தூக்கி விடுறது, கையை ரெண்டும் மடக்கி விடுறது, 90 டிகிரில வச்சுட்டு ரொட்டேட் இன் அண்ட் அவுட், ரிஸ்ட் மூவ் அப் அண்ட் டவுன், டர்ன் பண்ணி அப் அண்ட் டவுன், தலைக்கு மேல தூக்கிட்டு மடக்கி நீட்டுறது. இதெல்லாம் பண்றது மூலியமா கையோட மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ண முடியும், கிரிப் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே அரிசியை கொஞ்சம் எடுத்து பேன்ல போட்டுக்கோங்க. ஒவ்வொரு அரிசியை எடுக்கிறப்போ ஃபைன் மோட்டார் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்ற மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டப்பாக்குள்ள கையை விட்டு ஒரு கைப்பிடி அரிசி அள்ளிட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணி விடுங்க. ஹேண்டோட கிரிப் இம்ப்ரூவ் ஆகும். அரிசிங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தீபாவளி பொங்கலுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. அவ்வளவு உழைப்பு இருக்கு இதுக்கு பின்னாடி. கொஞ்சம் மரியாதையோட நடத்திக்கலாங்க. அரிசியையும் அரிசியை விளைவிச்ச உழவர்களையும் நம்மளுடைய ஹெல்த்தையும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம்.